ஹாய்! நெறைய பேர் வந்து ப்ரூச் மெட்டீரியல வந்து ஆரி நீடில்ல ஸ்டிச் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமா ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஆரி நாலேட்ஜ் இருக்கணும். ஸோ ஆரியில வந்து நம்ம ஒரு த்ரெட்ட எப்படி வந்து நீடில்ல ஹேண்டில் பண்ணுறதுன்ற டெக்னிக் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நம்ம வந்து ப்ரூச் மெட்டீரியல ஆரி நீடில்ல ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நான் வந்து ஒரு சீக்வென்ஸ நான் ஸ்டிச் பண்ண போறேன். அந்த சீக்வென்ஸ ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு குடுக்குற டியூப் பீட் இருக்கு இல்லையா? அந்த டியூப் பீடையும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டியூப் பீட நான் நீடில்ல எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி சீக்வென்ஸையும் கரெக்ட்டா எந்த இடத்துல நம்ம ஹோல்ல ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக பஞ்ச் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரெண்டையும் தான் நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம் அட் அ டைமில். இப்போது இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து த்ரெட்டை என்ன பண்ண போகிறேன், ஆப்போசிட் ஹோலில் கொடுக்க போகிறேன். ஆப்போசிட் ஹோலில் கொடுத்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு எண்டு நாட்டும் நம்ம அங்கேயே தான் போடணும். ஓகேவா? ஸோ எண்டு நாட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுத்த த்ரெட்டை அப்படியே இந்த டியூப் பீட் மேலே வளைச்சி வச்சு கரெக்டாக இழுத்து விட்டீங்க கீழே அப்படின்னா கரெக்டாக அந்த நீடில் வந்து அந்த இது மேலே வர மாதிரி கரெக்டாக இழுத்து விடுங்க. அப்படி இழுத்து விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த டியூப் பீடை அடியில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி த்ரெட் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இந்த இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அவுந்து வராத இருக்கும். அதாவது வந்து என்னன்னா, இந்த டியூப் பீடுக்கு அடியில வந்து உங்களுக்கு த்ரெட் போய் ஒரு முடிச்சு மாரி வந்துருச்சு. அப்போ வந்து இது உங்களுக்கு கழண்டு வராம இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி சிம்பிள் சின்ன சின்ன மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ப்ரூச்சஸ்ல ஸ்டிச் பண்ணுவோம். தேங்க் யூ.